பிரம்மோஸை விட வேகம் மற்றும் ஆபத்தானது. 8000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உருவாக்கிய இந்தியா. விரைவில் சோதனை. வரவிருக்கும் S-5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்காக வடிவமைக்கப்பட்ட 8000 கிலோமீட்டர் தூரம் செல்லும் MIRV திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணையான K6 ஹைப்பர்சோனிக் SLBM கடல் சோதனை இந்தியா நடத்தவுள்ளது. DRDOவால் உருவாக்கப்பட்ட இது இந்தியாவின் பாதுகாப்பு தன்னிறைவில் ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போரின் போது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் டொமாஹாக் ஏவுகணை மற்றும் B-2 குண்டுவீச்சு விமானம் மூலம் ஈரானின் இஸ்பஹான் அணுமின் நிலையத்தை அமெரிக்கா தாக்கிய போது பல 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலிலிருந்து இதுபோன்ற தாக்குதலை நடத்த முடியும் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த திசையில் இந்தியாவும் ஒரு பெரிய அடியை எடுத்து வைக்கப் போகிறது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை K6ஐ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கியுள்ளது. இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வரம்பு சுமார் 8000 கிலோமீட்டர் ஆகும். விரைவில் இது சோதிக்கப்படலாம். சமீபத்தில் DRDO ஏற்பாடு செய்த ஒரு கருத்தரங்கில் K6 ஏவுகணையின் அம்சங்கள் பற்றி தகவல்கள் பகிரப்பட்டன. இந்த K6 ஏவுகணையின் வேகம் 7.5 மாக் ஸ்பீட், அதாவது மணிக்கு 9200 கிலோமீட்டர்களாகும். நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை K6 ஆகும். இந்த ஏவுகணை விரைவில் எதிர்காலத்தில் கட்டமைக்கப்பட உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும். இந்தியா தற்போது 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளது. அவை INS அரிஹரன் மற்றும் INS அரிகாட் ஆகியவையாகும். K15 750 கிலோமீட்டர் தூரம், K4 3500 கிலோமீட்டர் தூரம் மற்றும் K5 5000 கிலோமீட்டர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை INS அரிஹரன் மற்றும் INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவ முடியும். இவை அனைத்தும் K6 போலவே நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இது தவிர 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமனும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும். கடந்த ஆண்டு நவம்பரில் இந்தியா தனது முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கியது. ஒடிசா கடற்கரையிலிருந்து 1500 கிலோமீட்டருக்கு மேல் தாக்கும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக பறக்கவிட்டு சோதித்தது. இதன் மூலம் நீண்ட காலமாக ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் ஏவுகணைகளை வைத்திருக்கும் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா தற்போது இணைந்துள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் வேகம் மாக் 5, அதாவது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு முதல் 25 வரை இருக்கும். எதிரியின் ரேடார் அல்லது வான் பாதுகாப்பு அமைப்பு கூட இந்த ஏவுகணை கண்டறிய தவறவிடும் என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நெருக்கடியின் போது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வீசி உலகம் முழுவதையும் ஆச்சரியப்படுத்தினர். சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் போரிலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலின் பிற நகரங்களை தாக்க ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியது. இஸ்ரேலின் இரும்பு அயன் டோம் மற்றும் அமெரிக்காவின் தாட் அமைப்பும் இந்த ஏவுகணையை தடுக்க தவறிவிட்டன. இதன் காரணமாக இஸ்ரேலும் பெரிய அழிவை சந்தித்தது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஹைப்பர்சோனிக் கின்சல் ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது. ரஷ்யா இந்த கின்சல் ஏவுகணையை MiG-31 போர் விமானத்திலிருந்து ஏவியது. சமீபத்தில் அமெரிக்காவும் மாக்கோ என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கியதாக கூறியது. இது ஒரு போர் விமானத்தில் ஏவப்படும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.